நடிகை சுபாஷினி அவர்களோட இறுதி பயணத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் கயல். இந்த ஒரு சீரியலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணவங்க தான் சுபாஷினி அவர்கள். அண்ட் இவங்க சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்ட கூட ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட தற்கொலைக்கு காரணம் அவங்க கணவர் கூட ஏற்பட்டிருந்த சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றின நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சுபாஷினி அவர்களோட இறுதி காரியங்களை அவங்களோட சொந்த ஊரான இலங்கைக்கு போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குடும்பம் மற்றும் அவங்களோட நண்பர்கள் எல்லாமே முடிவெடுத்திருக்காங்க. இதனால் அவங்கள ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அண்ட் இதில் சமீபத்தில் ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. அவங்களோட நேம்னால தான் இந்த ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சுபாஷினி அவர்களோட நேம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதே நேரம் சுபாஷினி அவர்களோட ப்ரூஃபில் இருக்கக்கூடிய நேம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஏர்போர்ட் ரூல்ஸ் படி இறந்த ஒருத்தவங்களை ஒரு நாட்டிலேருந்து இந்த ஒரு நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அதே மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த வகையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நேம் முதற்கொண்டு ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே போல் தான் வந்து சுபாஷினி அவர்களுக்குமே நேம் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணும்போது போலீஸ் வெரிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அவங்களோட நேம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அவங்களோட ப்ரூஃபில் இருக்கக்கூடிய நேம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் போலீஸ் தான் இந்த மாதிரி தப்பாக எழுதிட்டாங்க. அவங்களோட நேமை ப்ரூஃபை காட்டி வேறு மாதிரி மறுபடியும் அவங்களோட நேமை எழுதி அதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நேற்றே பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இன்னைக்கு பெரும்பாலும் அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னும் அங்கே அவங்களோட இறுதி காரியங்கள் நடைபெற இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் கிடச்சிருக்கு. சுபாஷினி அவர்களோட இந்த ஒரு முடிவு உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவங்கள ஊருக்கு கொண்டு போகிறதுலையும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்களோட பையனான யாத்ரா அவர்கள் கூடிய சீக்கிரமே ஹீரோவா அறிமுகமாக போறாரு அப்படிங்கிற தகவலை ஜிவி பிரகாஷ் அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க 2 பேத்துக்குமே யாத்ரா மற்றும் லிங்கா என்ற 2 குழந்தைகள் இருக்காங்க. இதுல யாத்ரா சமீபத்தில் தான் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஆள் பார்க்க கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் சாரோட யங் வெர்ஷன் மாதிரியே தான் இருக்காரு. அவரை நார்மலாக தனுஷ் கூட பார்த்த நிறைய பேர் ஹீரோவா ட்ரை பண்ண வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான ஒரு முயற்சியில் இப்போ தனுஷ் அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. யாத்ரா அவர்களை வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண வச்சுட்டு இருக்காராமா. கிட்டத்தட்ட 6 பேக் கொண்டு வர அளவுக்கு வந்து தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரமே ஒரு படத்தில் யாத்ரா அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாக போகிறாரு அப்படியாமா. இந்த ஒரு விஷயத்தை தனுஷ் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. தனுஷ் அவர்கள் ஏற்கனவே ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டைரக்ஷனில் யாத்ரா நடிக்க போகிறாரா இல்லை புது டைரக்டர் கிட்ட நடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யாத்ராவோட ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.